கைஸ், இப்போ 3 லெசன் முடிச்சிட்டோம். 3 லெசனில் கண்டிப்பாக நீங்கள் நோட்ஸ் எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் நோட்ஸ் எடுத்துக்கொண்டே பண்ணிக்கிட்டு வாங்க, சரியா? அப்போ வந்து 4வது லெசன் வந்து கரன்சி பேண்டா என்னன்னு சொல்லி தான் இந்த லெசனில் நாங்கள் பார்க்க போகிறோம். இப்போ நாங்கள் ஃபாரெக்ஸ் கரன்சியில் வந்து ஃபாரின் கரன்சியோ ஏதோ ட்ரேட் பண்ணுற நேரம் வந்து ஒரு பேண்டோட தான் நாங்கள் ட்ரேட் பண்ணுவோம். பேன்னு சொன்னேன்டா 2 கரன்சி ஒன்றுக்கு தான் நாங்கள் ட்ரேட் பண்ணுவோம். இப்போ உங்களுக்கு வந்து ஸ்டாக்கில் எடுக்கிறேன்னு சொன்னேன்டா, ஒரு டெஸ்லா ஸ்டாக்கோ ஒரு ஆப்பிள் ஸ்டாக்கோ எடுக்கிறேன்னு சொன்னேன்டா ஒரு ஸ்டாக்கை வச்சு உங்களுக்கு ட்ரேட் பண்ணலாம், சரி? அந்த ஸ்டாக்கை வாங்கி உங்களுக்கு ப்ராஃபிட் வர நேரம் விற்கலாம். ஆனால் இதில் கரன்சி பேயால் வந்து இப்போ ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் வந்து நீங்கள் ஃபாரின் ஃபாரெக்ஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னேன்டா கண்டிப்பாக இந்த பேவுண்டு இருக்கவே வேணும். ஏன்னு சொன்னேன்டா பேயா என்று சொன்னேன்டா என்ன ஜோடு என்று சொல்லி சிங்களத்தால் சொல்லுவாங்க, கப்பல், சரியா? 2 என்ற அர்த்தத்தை குறிக்கும். பேயான்றது வந்து இப்போ ஒரு கரன்சி வந்து நாங்கள் எடுத்து ட்ரேட் பண்ணுறேன்னு சொன்னேன்னா உங்களுக்கு ட்ரேடிங் வியூ சார்ட்டில் நான் காட்டுறேன். எல்லாம் வந்து ஒரு கரன்சி பேவாக தான் இருக்கும். இப்போ நாங்கள் ஒரு ட்ரேடிங் இப்போ கோல்டில் ட்ரேட் பண்ணுறா கூட XAU USD என்று தான் இருக்கும், சரியா? USDயோ USDT. அதே மாதிரி இப்போ JPY JBP USD, சரியா? அது மாதிரி கரன்சி பேவாக தான் இருக்கும், சரியா? அப்போ இந்த கரன்சி பேயால் ஃபர்ஸ்ட் கரன்சி இந்த முதலாவது கரன்சிக்கு செல்வது நாம என்ன கரன்சி என்று பேஸ் கரன்சி என்று இந்த முதலாவது கரன்சிக்கு செல்வது, சரியா? அப்போ 2வது கரன்சிக்கு என்ன சொல்கிறோம்? கோட் கரன்சின்னு தான் 2வது கரன்சிக்கு நாங்கள் வந்து செல்கிறோம், சரியா? இப்போ இவ்விடத்துல வந்து என்னென்னா நாங்கள் வந்து கரன்சி பேயாவோட தான் நாங்கள் வந்து ட்ரேட் பண்ண போகிறோம். அது எந்த கரன்சியாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ நீங்கள் ட்ரேடிங் சார்ட்டை ஒன் பண்ணினேன்னு சொன்னேன்டா உங்களுக்கு ட்ரேடிங் வியூவில் நீங்கள் ஒன் பண்ணினேன்டா கூட எல்லாம் ஒரு கரன்சி பேயாவாக தான் இருக்கும், சரியா? இப்போ ஒரு எக்ஸ்பிளைனுக்கு நான் உங்களுக்கு வச்சுக்கொள்கிறேன். ஒரு எப்படின்டா இப்போ நான் இவ்விடத்துல நெக்ஸ்ட் இதில் வந்து நான் உங்களுக்கு BTC இப்போ கிரிப்டோ பண்ணுற ஆக்களாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. பாருங்கள், BTC வந்து உங்களுக்கு ஒரு தனி BTC மட்டும் உங்களுக்கு பை பண்ணலுமா செல் பண்ணலுமா? இயலாது. அதுக்கு ரீசன் நிறைய இருக்குது, சரியா? ஒரு BTCயை மட்டும் உங்களுக்கு ட்ரேட் பண்ண இயலாது. BTC USD அப்படி தான் ட்ரேட் பண்ணலாம். ஏனெண்டா இவ்விடத்துல வந்து இப்படி ஏன் பேயாவாக இருக்குன்னு சொன்னேன்டா BTC மட்டும் கரன்சி பேயாவோ அதே மாதிரி ஒரு கிரிப்டோ கரன்சி பேயாவோ வேண்டிய ஒரு விஷயத்தில் ஒன்று வீக் ஆகுற நேரம் ஒன்று அப் ஆகும், புரியுதா? இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு இவரத்தில் வந்து உங்களுக்கு தெரியுது BTC USD. அப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு இருக்கிற கரன்சி என்ன? நான் உங்களுக்கு என்ன சொல்லேன்? ஃபர்ஸ்ட்டுக்கு இருக்கிற கரன்சி BTC. அப்போ என்ன கரன்சி ஆகும் இவரத்தில்? என்ன கரன்சி? ஓகே, சரியா? பேஸ் கரன்சி. அப்போ செகண்ட் கரன்சி என்ன? USD. என்ன ஆகுது? கோட் கரன்சி. அப்போ பேஸ் கரன்சி கோட் கரன்சி ஏண்டா இப்போ இவரத்தில் உண்மையாகவே ட்ரேட் ஆகுறது வந்து என்ன கரன்சி? இப்போ நாங்கள் அப்போ என்ன இதுக்கு வந்து நாங்கள் ட்ரேடை போடுறோம். இப்போ BTCயா? ஓகே, விடுவோம். அது வரும். இப்போ இவரத்தில் வந்து நான் எடுத்திருக்கிறேன். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், சரியா? உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இவரத்தில் பாருங்கள் USD LKR, சரியா? இப்போ USD வந்து இவரத்தில் பேஸ் கரன்சி, ஃபர்ஸ்ட் இருக்கிற கரன்சி வந்து பேஸ் கரன்சி. இப்போ LKR வந்து கோட் கரன்சி, சரியா? LKR வந்து கோட் கரன்சி. அப்போ சரியா? USD LKR, சரியா? இப்போ USD LKRல நீங்கள் ஒரு ட்ரேட் ஒன்று போட்டுறீங்க, பை ட்ரேட் ஒன்று போட்டுறீங்கண்டா இதில் என்ன கரன்சி வந்து ஸ்ட்ராங் ஆகுது, எது வீக் ஆகுதுன்னு நீங்கள் ஒரு கமெண்ட் ஒன்று போடுங்க. இப்போ 5 நிமிஷம் தாரேன், ஒரு கமெண்ட் ஒன்று போடுங்க. இப்போ இவ்விடத்தில் வந்து பாருங்கள், பேஸ் கரன்சி வந்து USD, கோட் கரன்சி வந்து LKR, சரியா? சார்ட்டில் உங்களுக்கும் லேப்டாப்போ ஒரு ஃபோனோ இருந்தால் ட்ரேடிங் வியூவை டவுன்லோட் பண்ணிக்கொண்டு இல்லாட்டி வெப்சைட்டில் சரி போய்த்து உங்களுக்கு பார்க்கலாம். வேண்டிய ஒரு கரன்சி உண்டு. இப்போ இவ்விடத்தில் ஒரு கரன்சி உங்களுக்கு தாரேன்னு சொன்னேன்டா நான் உங்களுக்கு LKRல இதிலே காட்டுறேன். அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், சரியா? இப்போ USD வந்து கோட் கரன்சி, இது பேஸ் கரன்சி. LKR வந்து கோட் கரன்சி. இப்போ நீங்கள் இவரத்துலேருந்து ஒரு ட்ரேட் ஒன்று எடுக்கிறீங்க. LKR வந்து 204 இருக்கிற நேரம் ஒரு ட்ரேட் ஒன்று எடுக்கிறீங்க, சரியா? பை ட்ரேட் உண்டு. இப்போ அப்படியே பை ஆகி கொண்டு போயிட்டு LKR ப்ரைஸ் வந்து இப்போ இருக்குது 290, 290 இந்த கணக்கில் இருக்குது. இப்போ எனக்கு சொல்லுங்கள், நீங்கள் USD பை ஆகிருக்குது இவ்விடத்தில் LKR USD ஸ்ட்ராங் ஆகிருக்குதா LKR ஸ்ட்ராங் ஆகிருக்குதா? அதை சொல்லுங்கள். அதை வந்து நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிட்டு குரூப்பில் இருந்தாலும் போடலாம், புரியலான்னு சொன்னால் குரூப்பில் போடுங்க, சரியா? மெயினாக இவ்விடத்தில் ஸ்ட்ராங் ஆகிருக்குது வந்து USD, புரியுதா? இப்போ இவ்விடத்தில் வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு இருக்கிறது வந்து USD. அப்போ பை ஆகுற நேரம் பை ஆகுறது வந்து என்ன? USD தான் பை ஆகும். அப்போ செல் ஆகுற நேரம் தான் LKR பை ஆகும். இந்த மார்க்கெட் செல் ஆகுற நேரம் LKR பை ஆகும், புரியுதா? இப்போ இவ்விடத்தில் வந்து நீங்கள் ஒரு ட்ரேட் ஒன்று போடுறீங்கன்னு வச்சுக்கொள்வோம்.
சரியா? யூஎஸ்டி எல்கேஆரில் இவற்றில் ஒரு ட்ரேட் வந்து போடுறீங்க. இப்போ 204 ருபீஸில் வந்து ப்ரைஸ் இருக்குது. ட்ரேட் வந்து அப்படியே பை ஆகுது. யூஎஸ்டி எல்கேஆர் சார்ட் வந்து அப்படியே பை ஆகுது. இப்போ இவற்றுக்கு வர நேரம் 290 ஆகுது. எது எல்கேஆர் ப்ரைஸ், சரியா? எல்கேஆர் ப்ரைஸ் 290 ஆகுதுண்டா, நீங்கள் ஒரு $1 கொடுத்து $1 வந்து ஸ்ரீலங்கன் ப்ரைஸ் இங்கே 204 கொடுத்தீங்க, பை ஆகினத்துக்கு போகிறோம். இப்போ $1க்கு 290 கொடுக்கும். அப்போ எது இவற்றில் ஸ்ட்ராங்காக இருக்குது? ஸ்ட்ராங்காக இருக்குது வந்து யூஎஸ்டி, சரியா? எல்கேஆர் வந்து வீக்காக இருக்குது. அப்போ பேஸ் கரன்சி பை ஆகிற நேரம் கோட் கரன்சி வந்து என்னாகும்? வீக் ஆகும். விளங்குதா? பேஸ் கரன்சி பை ஆகிற நேரம் வந்து கோட் கரன்சி என்னாகும்? வீக் ஆகும். அப்போ இந்த ப்ரைஸ் சார்ட் வந்து மறுபடியும் செல் ஆகிற நேரம் எது வீக் ஆகும், எந்த கரன்சி வந்து ஸ்ட்ராங் ஆகும்? இந்த சார்ட் வந்து இவடத்துல இருந்து செல் ஆகிற நேரம் இதே மாதிரி இப்படி கீழே அப்படியே செல் ஆகி கொண்டு வந்தேன்டா, எல்கேஆர் ஸ்ட்ராங் ஆகும், யூஎஸ்டி வந்து வீக் ஆகும். அப்போ வந்து கோட் கரன்சி வந்து ஸ்ட்ராங் ஆகும், பேஸ் கரன்சி யூஎஸ்டி வந்து வீக் ஆகும். விளங்குதா? அதுதான் மெயின் ரீசன், சரியா? கரன்சி பேயா வந்து ட்ரேடிங் வியூலையோ கிரிப்டோ கரன்சிலையோ எல்லாம் உங்களுக்கு ஒரு பேராக தான் இருக்கும், ரெண்டாக தான் இருக்கும், சரியா? இப்போ பாருங்கள் பிடிசி யூஎஸ்டி, சரியா? பிடிசி யூஎஸ்டி வந்து தனியாக உங்களுக்கு ட்ரேட் பண்ண இல்லாது. நான் சொன்ன மாதிரி பிடிசி இப்போ வந்து என்ன கரன்சி? பேஸ் கரன்சி. யூஎஸ்டி வந்து கோட் கரன்சி. இவரத்தில் பாருங்கள் பிடிசியோட ப்ரைஸ் வந்து இப்போ நீங்கள் ஒரு பிடிசி ஒன்று வாங்குறதுக்கு $1 எவ்வளோ கொடுக்கணுமெண்டா இவரத்தில் உங்களுக்கு இருக்குது. நான் ஒரு உதாரணத்துக்கு தான் உங்களுக்கு சொல்கிறேன், சரியா? இவரத்தில் பாருங்கள் $9,442 கொடுத்தா தான் நீங்கள் ஒரு பிடிசி வாங்கிடுங்க. அப்போ இப்போ வந்து பிடிசி வந்து பை ஆகுது. பிடிசி பை ஆகி இவரத்தில் வந்து இப்போ பாருங்கள், ஒரு பிடிசி வாங்குறதுக்கு நீங்கள் யூஎஸ்டிடி எவ்வளோ கொடுக்கணும்? 60,241 யூஎஸ்டிடி கொடுக்கணும். அப்போ இவரத்தில் வந்து வீக் ஆகிருக்கு. என்ன? யூஎஸ்டி வந்து வீக் ஆகிருக்குது, பிடிசி வந்து என்ன ஆகிருக்கு? பிடிசி வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே சார்ட் வந்து இப்போ செல் ஆகிருக்குது, இவரத்துல இருந்து செல் ஆகிருக்குது, சரியா? அப்படி செல் ஆகுற நேரம் என்ன ஆகும்? அதே சார்ட் வந்து இவரத்துல இருந்து செல் ஆகிருக்கு. செல் ஆகுற நேரம் என்ன ஆகும்? செல் ஆகுற நேரம் யூஎஸ்டி வந்து ஸ்ட்ராங் ஆகும், பிடிசி வந்து வீக் ஆகும். இல்லைங்கதா? அதுதான் கரன்சி டைப்பில் வந்து இது தான் நடக்குது, சரியா? கரன்சி பேயால் வந்து இது தான் நடக்குது. உங்களுக்கு பேசிக் இதே மாதிரி கோர்ஸ் வந்து எங்கேயுமே ஒரு கோர்ஸ் ஒன்று வந்து யாருமே உங்களுக்கு சொல்லி தந்திருக்க மாட்டாங்க, சரியா? இது வந்து பேசிக் அட்வான்ஸ் கோர்ஸ். அதே மாதிரி உங்களுக்கு நிறைய செல்ஃப் ஸ்டடி பண்ணுறதுக்கு இருக்குது. நீங்கள் இதெல்லாம் பார்த்து நிறைய செல்ஃப் ஸ்டடி பண்ணணும், சரியா? அப்போ ஒரு சமரி ஒன்று எடுத்துன்னு சொன்னேன்டா, பேயாண்டா என்னன்னு உங்களுக்கு தெரியும், அப்படி தானே? இப்போ பேயாண்டா என்ன, பேஸ் கரன்சி ஏண்டா என்ன, கோட் கரன்சி ஏண்டா என்னென்னு தெரியும். இப்போ பேஸ் கரன்சி பை ஆகிற நேரம் கோட் கரன்சி வந்து வீக் ஆகும், சரியா? அதே வந்து பேஸ் கரன்சி வந்து செல் ஆகிற நேரம் கோட் கரன்சி வந்து ஸ்ட்ராங் ஆகும். அப்போ ஜேவிபி பேஸ் கரன்சி வந்து செல் ஆகிற நேரம் யூஎஸ்டிடி ஸ்ட்ராங் ஆகும், ஜேபிபி பேஸ் கரன்சி வந்து பை ஆகிற நேரம் யூஎஸ்டி வந்து வீக் ஆகும். ஸோ அதுதான் வந்து மெயின் ரீசன். பேயாண்டா என்ன? பேயாண்டா ரெண்டு அர்த்தத்தை குறிக்கும். ரெண்டு என்று செல்கிற அர்த்தத்தை குறிக்கும், கப்பல் என்று செல்கிற அர்த்தத்தை குறிக்கும். இப்போ நாங்கள் வந்து ட்ரேட் பண்ணுறது எல்லாம் வந்து ஒரு பேயாவோட தான், கிரிப்டோ கரன்சியாக இருக்கட்டும், ஒரு ஃபோரெக்ஸாக இருக்கட்டும், நாங்கள் ட்ரேட் பண்ணுறது. ஓகே, அப்போ வந்து சமரி ஒன்று எடுத்துட்டா நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன் எப்படி பேஸ் கரன்சி அண்ட் கோட் கரன்சி. அதே மாதிரி எது வீக்காகும், எது ஸ்ட்ராங்காகும், எப்படி ஸ்ட்ராங்காகும், எப்படி வீக்காகும் என்றது உங்களுக்கு இந்த செஷனில் வந்து தெரிஞ்சிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் செஷன் வந்து என்னென்னா, வாட் இஸ் கேண்டலிஸ்டிக், ஏன் நாம் கேண்டலிஸ்டிக் என்ன, ஏன் நாம் கேண்டலிஸ்டிக்கை யூஸ் பண்ணணும், சரியா? அதுதான் நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. கண்டிப்பாக இதுவரையெல்லாம் நோட்ஸ் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக. அதே மாதிரி எல்லோரும் வந்து என்ன செய்யணும்டா, யூடியூப்பில் பார்க்குறாக்கள் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு பெனிஃபிட் ஒன்று இருக்குதா உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லித்தரேன்னா உங்களுக்கு புரியுதா, ஓகேயா இல்லையான்னு சொல்லி கண்டிப்பாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்ட் வந்து பண்ணிகிட்டே போங்க. என் காரணம் என்ன, நான் மெயினாக இந்த கோர்ஸை உருவாக்கி இருக்கிறது வந்து சிங்களத்தால், நிறைய பேர் தமிழால் கேட்டதுனால தான் நான் ஏண்டிய மாதிரி எனக்கு வேண்டிய மாதிரி 100க்கு 100 இதை போட்டு உங்களுக்கு தமிழால் நான் சொல்லித்தரேன், சரியா? ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் வாட் இஸ் கேண்டலிஸ்டிக் அண்ட் வை யூஸ்
ஏன் அதை நாம் யூஸ் பண்ணணும், ஏன் கேண்டலிஸ்டிக் என்ற என்ன, ஏன் அதை நம்ம யூஸ் பண்ணணும், அதில் என்ன பெனிஃபிட் இருக்குன்னு நம்ம பார்ப்போம். சரியா? இந்த வீடியோ கண்டிப்பாக பார்க்குறாங்க, புதுசாக பார்க்குறீங்கன்னு சொன்னேன்டா பிளேலிஸ்ட் இருக்குது, போங்க பிளேலிஸ்ட்டை ஃபுல்லாக பாருங்கள். ஃபோரெக்ஸ் பேசிக் அட்வான்ஸ் கோர்ஸ் உங்களுக்கு தமிழால் ஃபுல்லாக உங்களுக்கு வீடியோ சீரியஸாக இருக்குது. நீங்கள் ஸ்டார்ட்லேருந்து பார்த்து வந்தீங்கன்னு சொன்னேன்டா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா ஒன்று கிடைக்கும். அதை வச்சு உங்களுக்கு என்ன பண்ணலாம்டா ஃபோரெக்ஸ் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே கைஸ், அப்போ கண்டிப்பாக கமெண்ட்ஸ் வந்து போடுங்க, கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேனலை. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். See you. Bye guys.